மிக வேகமாக சென்றால் விபத்து நேரும் என்பது ஒரு எச்சரிக்கை. ஆனால் அது வேகமாக சென்ற எல்லா சந்தர்ப்பத்திலும் விபத்து ஏற்படும் என்று சொல்ல முடியாது. ஆனால் வேகமாக சென்றால் பெருமளவு விபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் எங்களுக்கு இருக்கின்ற. ஆகவே இந்த தெளிவும் இந்த விழிப்புணர்வும் எங்களுக்கு எப்பொழுதும் இருந்தால் இந்த வானிலை சார்ந்த அனர்த்தங்களில் இருந்து நாங்கள் எங்களை பாதுகாக்க முடியும். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை பொறுத்தவரையும் பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் இடையிடையே மழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. ஆனால் நீங்கள் குறிப்பிட்டது போல் 15ஆம் தேதி பொங்கல் அன்று மழை இல்லாமல் இருக்கும். இது ஒரு திட்டமிடப்பட்ட சதியா என்ற சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் நான் 12ஆம் தேதி வரைக்கும் நேற்று நள்ளிரவு வரைக்கும் தான் திரட்டிய மழை வீழ்ச்சி பற்றி எதிர்வு கூறலை மேற்கொண்டிருந்தேன். ஆனால் நான் எதிர்வு கூறி அடுத்த நாளே இது நடக்காது என்ற ஒரு நிலைமை உருவாக்கியிருந்தார்கள். எனக்கு எந்த விதமான குற்ற உணர்ச்சியும் கிடையாது. நான் எப்பொழுது குற்ற உணர்ச்சிக்கு ஆளாவேன் என்றால் மழை வராது, நீங்கள் பயப்படாமல் இருக்கலாம் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய வெள்ளம் நிகழ்ந்து மிகப்பெரிய அளவிலான விவசாய பாதிப்புகள் நிகழ்ந்து சில சமயம் உயிரிழம் போயிருந்தால் தான் நான் கவலைப்பட வேண்டும். நான் மக்களுக்காக எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த சவாலையும் எதிர்கொண்டு இந்த வானிலை முன்னறிவிப்பை தொடர்ந்து செய்தேன். நேர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். இன்றைய தினமும் மற்றொரு காலச்சக்கரம் நிகழ்ச்சியினுடைய நேர்காணல் பகுதியிலூடாக உங்கள் அனைவரையும் சந்தித்திருக்கின்றோம். இன்றைய நாளில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியத்துறை தலைவர் பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜ் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார். அவரோடு இன்றைய தினம் பல்வேறு விடயங்கள் தொடர்பாக பேசிக்கொள்ளப் போகின்றோம். காலநிலை மாற்றங்கள் தொடர்பாகவும் அதற்குரிய முன்னேற்பாடுகள் தொடர்பாகவும் நிறைய விடயங்கள் பேசப் போகின்றோம். எனவே யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய புவியியத்துறை தலைவர் பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜ் அவர்களை அழைத்து வந்திருக்கின்றோம். வணக்கம் ஐயா. வணக்கம். இந்த காலநிலை மாற்றங்கள் தொடர்பாக பல்வேறுபட்ட எதிர்வு கூறல்களை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள். உங்களுடைய முகநூல் பக்கத்தினூடாகவும் சமூக வலைத்தள பக்கத்தினூடாகவும் அந்த விடயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நிறைய நன்மையான விஷயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நாட்டில். மிக முக்கியமாக முதலாவது கேள்வியாக நாங்கள் கேட்கப் போகின்ற கேள்வி, இந்த காலநிலை மாற்றத்திற்கு காரணங்கள் என்ன? பொதுவாக இரண்டு வகையான தோற்றப்பாடுகள் உண்டு. ஒன்று வானிலை, இன்னொன்று காலநிலை. வானிலை மாற்றம் என்பது ஒரு குறுகிய காலத்தில் நிகழ்கின்ற விடயத்தோடு தொடர்புபட்டது. அது எப்பொழுதுமே வளிமண்டலத்தில் நிலவுகின்ற வளிமண்டல இயல்புகளில் ஏற்படுகின்ற மாற்றம். அந்த அடிப்படையில் வெப்பநிலை, மழை வீழ்ச்சி, காற்று, ஈரப்பதன், அமுக்கம் போன்ற செயற்பாடுகள் ஏற்படுகின்ற மாற்றம் வானிலை மாற்றம் என்ற பெயரில் அழைக்கப்படும். காலநிலை மாற்றம் என்பது இந்த வானிலை மாற்றங்களினுடைய நீண்ட கால தொகுப்பில் அடிப்படையில் ஏற்படுகின்ற மாற்றம். வானிலை மாற்றம் என்பது ஒரு குறுகிய நாளுக்குரியதாக அல்லது குறித்த சில நாட்களுக்குரியதாக இருக்கும். காலநிலை மாற்றம் என்பது மிக நீண்ட நாட்களுக்குரியதாக இருக்கும். பொதுவாக காலநிலை மாற்றம் என்பது குறைந்தது 30 ஆண்டுகளின் வானிலை தரவுகளின் சராசரியின் அடிப்படையிலேயே இந்த காலநிலை மாற்றம் என்ற விடயங்கள் குறிப்பிடுவார்கள். காலநிலை மாற்றத்திற்கு பொதுவாக இயற்கையான காரணிகளும் பங்களிப்பு செய்யும், மனித காரணிகளும் பங்களிப்பு செய்யும். இயற்கையான காரணிகளை பொறுத்தவரையில் இந்த பூமியினுடைய இயற்கையான காரணிகள் பல பூகோள ரீதியிலான காலநிலை மாற்றத்துக்கு காரணமாக இருக்கின்றன. இந்த பூமி தோற்றம் பெற்ற இந்த 5 பில்லியன் ஆண்டுகளாக இந்த இயற்கையான காரணிகள் பல்வேறு வழிகளில் காலநிலை மாற்றத்துக்கு பங்களிப்பு செய்திருக்கின்றன. அந்த அடிப்படையில் சில காலங்கள் மிக குளிர்ந்த காலங்களாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது, சில காலங்கள் மிகுந்த வெப்ப காலங்களாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் எரிமலை வெடிப்பு, புவிச்சுற்றுகை, சூரிய கதிர்வீச்சில் நிகழ்கின்ற மாற்றம் போன்ற பல காரணங்களை நாங்கள் இந்த இயற்கையான காரணங்களாக குறிப்பிட்டுக் கொள்ளலாம். மானிட காரணிகளை பொறுத்தவரையில் இந்த மானிட காரணிகள் தான் காலநிலை மாற்றத்துக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் பங்களிப்பு செய்து வருகின்றன. மானிட காரணிகள் குறிப்பாக பச்சைவிட்டு வாயுக்களை வெளியிடுகின்ற செயற்பாடுகளின் விளைவாக இந்த வளிமண்டலத்தின் கூட்டுக்களில், குறிப்பாக இந்த வளிமண்டலத்தில் இருக்கின்ற வாயுக்களின் அளவுகளில் ஏற்படுகின்ற மாற்றம், அந்த வாயுக்கள் கொண்டிருக்கின்ற வெப்பநிலையில் ஏற்படுகின்ற மாற்றமே காலநிலை மாற்றத்துக்கான மிக பிரதானமான காரணியாகும். குறிப்பாக இந்த கைத்தொழில் புரட்சிக்கு பிறகு 1750களுக்கு பிறகு மனிதனுடைய பொருளாதார நடவடிக்கைகளுக்காக அளவு கணக்கின்றி வெளியிடப்பட்ட இந்த பச்சைவிட்டு வாயுக்களினுடைய வெளியேற்றமே காலநிலை மாற்றத்துக்கான மிக பிரதானமான காரணமாக குறிப்பிடலாம். நிச்சயமாக. அதாவது அண்மையில் ஏற்பட்ட டிட்பா சூறாவளி காரணமாக ஏராளமான உயிர்கள் அதிகமாக மலையக பகுதிகளில் காவு கொள்ளப்பட்டன. அதற்குரிய முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் அரசாங்கத்திடமிருந்து கிடைக்கப்பெறவில்லை என்கின்ற குற்றச்சாட்டு ஒன்று இருக்கிறது. இல்லையென்றால் வளிமண்டலவியல் திணைக்களம் சரியான தகவலை மக்களுக்கு கொடுக்கவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு ஒன்று முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன? உண்மையில் அவர்கள் பொறுத்தவரை அவர்கள் தாங்கள் போதுமான முன்னெச்சரிக்கையை விட்டதாக கூறுகின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு இருக்கின்ற கட்டமைப்பு சார்ந்த விடயங்கள் அந்த விடயங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கவில்லை. அவர்கள் தாங்கள் முன்னெச்சரிக்கைகளை வெளியிட்டதாக கூறுகின்றார்கள். ஆனால் உண்மையில் முன்னெச்சரிக்கைகளை வெளியிட்டிருந்து
போதுமான அளவுக்கு மக்களை தயார்படுத்தி இருந்தால் இதை தடுத்திருக்கக்கூடிய அனர்த்தங்களில் ஒன்று. ஏனென்றால் இந்த வானிலை சார்ந்த அனர்த்தங்களை போதுமான முன்னெச்சரிக்கைகள் அல்லது போதுமான எதிர்வு கூறல்களின் ஊடாக தடுக்க முடியும். ஆனால் அவர்கள் கூறுவது போல நிகழ்ந்ததாக எனக்கு தென்படவில்லை. ஆனால் அவர்களுக்குள்ளேயே திணைக்களங்கள் ரீதியான பல்வேறு முரண்பாடுகள் அல்லது இணைப்பற்ற நிலைமைகள் காணப்படுவதை அவதானிக்க முடிகின்றது. சில திணைக்களங்கள் இன்னொரு திணைக்களங்களோடு இணைந்து வேலை செய்வதற்கு காட்டுகின்ற தயக்கம் இது போன்ற ஒரு நிகழ்வுகளுக்கு காரணமாக அமைந்திருக்கின்றது. ஆகவே வளிமண்டலவியல் திணைக்களம் தங்களுடைய கூற்றில் தாங்கள் போதுமான கால இடைவெளிகளில் போதுமான அளவு தெரிவித்ததாக கூறுகின்றார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரையில் அவ்வாறு தெரிவித்திருந்தால் இந்த அனர்த்தத்தை தடுத்திருக்கலாம். ஆனால் தெரிவிக்காததன் விளைவுதான் இன்று வரைக்கும் எண்ணிக்கை தெரியாத அளவுக்கு கிட்டத்தட்ட 1000க்கு மேல், ஆனால் மிகச்சரியான எண்ணிக்கை தெரியவில்லை. அந்த மிகச்சரியான எண்ணிக்கை தெரியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அனர்த்தத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஆகவே இந்த வானிலை முன்னறிவிப்பு அல்லது முன்னெச்சரிக்கைகளூடாக நாங்கள் அதனை தடுத்திருக்க முடியும். ஆனால் எச்சரிக்கைகள் என்னை பொறுத்த வரைக்கும் உயர்ளவுக்கு மக்களுக்கு சென்று சேரவில்லை என்றுதான் நான் கருதுகின்றேன். இன்னொரு விடயமும் அண்மையில் நீங்கள் சொல்லியிருந்தீர்கள், அதாவது நிலநடுக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இலங்கையில் இருக்கிறது என்று சொல்லி அந்த கண்ட நகர்வுகளின் அடிப்படையில். ஆனால் அதை சமூக வலைத்தளங்களில் ஏராளமானவர்கள் விமர்சித்திருந்தார்கள், நாங்களும் பார்த்திருந்தோம். ஆனால் அண்மையில் கண்டி உடுதும்பறை பகுதியில் 2.2 ரிக்டர் அளவுகோலில் நிலநடுக்கம் பதிவாகியதாக சொல்லியிருக்கிறார்கள். இது தொடர்பாக நீங்கள் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். நான் குறிப்பிட்ட விடயம் என்னவென்றால், இந்த நிறைய நிகழ்வுகள் இப்போ இந்த கண்டியில் நிகழ்ந்த நிகழ்வு தான் பெருமளவுக்கு மக்களுக்கு தெரிந்திருக்கின்றது. அதுவே எனக்கு கிடைத்திருக்கிற ஒரு பெரிய வெற்றி. ஏன்னால் இது போன்ற பல நிகழ்வுகள் நிகழ்ந்திருக்கின்றது, மக்களுக்கு அது சென்று சேரவில்லை. ஆனால் நான் ஒரு சமூக வலைத்தள பக்கத்தில் இலங்கை ஒரு நிலநடுக்கத்துக்கான வாய்ப்பை கொண்டிருக்கின்றது என்ற தகவலை வெளியிட்டதற்கு பின்னர் இந்த கண்டியில் உடுதும்பர பகுதியில் நிகழ்ந்த இந்த 2.7 ரிக்டர் அளவிலான அந்த நில அதிர்வு பற்றிய விவரங்கள் அல்லது செய்திகள் மக்களை சென்று சேர்ந்திருக்கின்றது. நானும் குறிப்பிட வந்த விடயம் என்னவென்றால், உண்மையில் சிறிய அளவிலான நிலநடுக்கங்கள் பல இடம் பெற்று வருகின்றன. குறிப்பாக அண்மித்த ஆண்டுகளில் 2000 ஆண்டிலிருந்து இந்த 2026 ஆண்டு வரையான இன்று வரைக்கும் இந்த ஆண்டுதோறும் நிகழ்கின்ற இந்த சின்ன அதிர்வுகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது. ஆகவே இன்றோ ஒரு நாள் இது ஒரு பெரிய அளவில் நிகழலாம். ஆகவே அதற்கு மக்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற அந்த நோக்கத்துக்காகத்தான் நான் அதனை வெளியிட்டிருந்தேன். என்னை பொறுத்தவரை அந்த நோக்கம் ஓரளவுக்கு சரியாக இருந்திருக்கின்றது. ஏனென்றால் நான் நிலநடுக்கம் பற்றிய பதிவுகளை மேற்கொண்டதன் பின்னர் கண்டியில் நிகழ்ந்த உடுதும்புற நில அதிர்வை பற்றிய செய்திகள் அனைத்து மக்களிடம் பேசப்பட்ட ஒரு விடயமாக மாறியிருக்கின்றது. என்னுடைய நோக்கமும் அதுதான். மக்களுக்கு உரிய அளவு தகவல்கள் சென்று சேர்ந்தால், மக்கள் அதற்கு தயாராக இருந்தால் எந்த பாதிப்பும் கிடையாது. நான் ஒரு வானிலை முன்னெச்சரிக்கை விடுகின்ற, அதேவேளை ஒரு இயற்கை சார்ந்த அனர்த்தம் தொடர்பான முன்னெச்சரிக்கைகளை விடுகின்ற பொழுது என் மனதில் இருக்கின்ற மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், அந்த அனர்த்தம் நிகழாமல் இருந்தால் எந்த பாதிப்பும் கிடையாது. ஆனால் நிகழ்ந்தால் ஒரு பாதிப்பு நிகழக்கூடாது என்ற அந்த நோக்கத்தில் தான் நான் அந்த எச்சரிக்கைகள் விடுவதுண்டு. அந்த அடிப்படையில் தான் இந்த நிலநடுக்கம் பற்றிய விடயங்களையும் குறிப்பிட்டிருந்தேன். நான் நினைக்கிறேன் இந்த நிலநடுக்கத்தினுடைய எதிர்வு கூறலை பொறுத்தவரையும், அதாவது நிலநடுக்கம் எப்பொழுது எங்கே நிகழும் என்று தெளிவாக எதிர்வு கூற முடியாது. ஆனால் பாதுகாப்பதற்கான சில நடைமுறைகள் உண்டு. உலகில் ஏற்பட்ட பல நிலநடுக்கங்களில் ஆரம்பத்தில் ஏற்பட்ட ஒரு சிறிய நிலநடுக்க அதிர்வை கருத்தில் கொண்டு மக்கள் கட்டிடங்கள் அல்லது போதுமான இடங்களை விட்டு வெளியேறியதன் பின்னரே பெரிய நிலநடுக்கம் நிகழ்வதுண்டு. ஆனால் அது பற்றி ஒரு அடிப்படை அறிவே இல்லாமல் நில அதிர்வு நிகழ்ந்தாலும் வீட்டுக்குள்ளே இருக்கின்ற அந்த விழிப்புணர்வு இல்லாமல் இருந்து பாதிப்பை ஏற்படுத்துவதை விட அத்தகைய ஒரு நிலநடுக்க நிகழ்வு எங்களுக்கு வாய்ப்பு இருக்கின்றது என்பதை மக்கள் உணர்ந்து கொண்டால், ஒரு சிறிய அதிர்வு இருந்தால் கூட மக்கள் தங்களுடைய பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும். மிக அண்மையில் ஜப்பானில் 7.8 என்ற ரிக்டர் அளவில் ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் நிகழ்ந்திருந்தது. ஆனால் 29 மக்கள் மட்டும் சிறிய அளவில் காயப்பட்டிருந்தார்கள். ஒரு இறப்பு கூட பதிவாகவில்லை. என்றால் அதற்கு காரணம் அவர்கள் தங்களை போதுமான அளவுக்கு நல்ல தயார்படுத்தியும் நல்ல விழிப்பாகவும் இருந்ததுதான். அனர்த்தத்தை பொறுத்தவரையில் அனர்த்தத்திலிருந்து பாதுகாப்பு என்பதை விட அனர்த்தத்தை தவிர்ப்பதும் தயாராக இருப்பது தான் மிக முக்கியமானது. குறிப்பாக இந்த அனர்த்த முகாமைத்துவ வட்டம் என்பது 4 பிரதானமான விடயங்களை கருத்தில் கொண்டது. ஒன்று அனர்த்த தயார்படுத்தல், 2வது அனர்த்த மீட்பு, 3வது அனர்த்த பொறுப்பு கூறல், 3வது அனர்த்த தணிப்பு. இந்த அனர்த்த தணிப்போடு சேர்ந்த அனர்த்த தயார்படுத்தல் என்பது தான் மக்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்கும். ஆகவே அந்த தயார்படுத்தலை முன்னிறுத்தியே நான் இந்த வானிலை முன்னெச்சரிக்கைகளை அல்லது நிலநடுக்கம் சார்ந்த முன்னெச்சரிக்கைகளை முன்வைத்திருந்தேன். நிச்சயமாக. அதாவது ஏராளமானவர்கள் சொன்னார்கள், இவருடைய இந்த பதிவுகள் எல்லாம் மக்களை அச்சமூட்டுகிறது, கிளி ஊட்டுகிறது, பயமூட்டுகிறதுன்னு சொல்லி. ஆனால் உங்களுடைய அதிகமான பதிவுகளின் கீழ் அடிக்குறிப்பாக சொல்லப்பட்ட விஷயம், அதாவது அச்சமூட்டுவதற்கான பதிவல்ல, இது மக்களை விழிப்புணர்வூட்டுகின்ற, இல்லை என்றால் பாதிப்பில் இருந்து நாங்கள் குறைத்து கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் எடுப்பதற்கான பதிவு என்று சொல்லியிருப்பீர்கள். அதே நேரம் இன்னும் ஒரு கேள்வி இருக்கிறது, மிக முக்கியமான கேள்வி. இந்த காலநிலை மாற்றங்களால் பாதிக்கப்படக்கூடிய நாடுகளின் வரிசையில் இலங்கை 10 நாடுகளுக்குள்
அடங்குகிறது, அதாவது முதல் 10 நாடுகளுக்குள் அடங்குகிறது என்று சொல்கின்றார்கள். அது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? உண்மையில் 2017ஆம் ஆண்டு ஜெர்மன் போச் என்ற நிறுவனம் இந்த உலகளாவிய ரீதியிலான காலநிலை மாற்றத்தினால் பாதிக்கப்படக்கூடிய நாடுகள், அதாவது கிளைமேட் ரிஸ்க் இண்டெக்ஸின் அடிப்படையில் அந்த காலநிலை மாற்றத்தால் பாதிக்கப்படக்கூடிய நாடுகளினுடைய பட்டியலை வெளியிடுவதுண்டு. 2017ஆம் ஆண்டு நாங்கள் 2வது இடத்தில் இருந்தோம். அதற்கு பின்னர் நாங்கள் பல தடவைகள் முதல் 10 இடங்களுக்குள்ளேயே இருந்திருக்கின்றோம். ஆகவே எங்களை பொறுத்தவரையில் உண்மையில் நாங்கள் அமைந்திருக்கின்ற அமைவிடம் அல்லது எங்களுடைய புவியியல் நிலைமைகள் போன்ற பல காரணங்களினால் காலநிலை மாற்றத்தினால் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகளை நாங்கள் எப்பொழுதும் உயர்வாகவே கொண்டிருக்கின்றோம். இலங்கையில்தான் ஒரு பருவத்தில், அதாவது ஒரே பருவத்தில் ஒரு பகுதி வறட்சியையும் ஒரு பகுதி கடும் வெள்ளத்தையும் எதிர்கொள்ளும். உதாரணமாக தென்மேற்கு பருவக்காற்று காலப்பகுதியில் இலங்கையுடைய தெற்கு மேற்கு தென்மேற்கு பகுதிகள் அதிகளவு பாதிப்பை எதிர்கொள்ள, வடக்கு கிழக்கு வடகிழக்கு பகுதியில் பெருமளவுக்கு வறட்சியை எதிர்கொள்கின்ற சூழ்நிலை இருக்கும். ஆகவே ஒரு நாட்டில், ஒரு சிறிய தீவில் இத்தகைய 2 வேறுபட்ட வானிலை தோற்றப்பாடு இருக்கின்ற அளவிற்கு இலங்கை இந்த காலநிலை மாற்றத்திற்கு ஒரு உணர்திறன் மிக்க நாடாக மாறி இருக்கின்றது. ஏனென்றால் இலங்கையுடைய அமைவிடம் அல்லது காலநிலை மாற்றத்தினுடைய பண்புகள் அல்லது இலங்கையுடைய புவியியல் தோற்றப்பாடுகள் இலங்கையை ஒரு காலநிலை மாற்றத்துக்கு பாதிக்கப்படக்கூடிய நாடுகளில் முன் 10க்குள் வைத்திருக்கின்ற ஒரு சூழ்நிலையை அவதானிக்க முடிகின்றது. நடைமுறை சார்ந்தும் அது உண்மையாகவே இருக்கின்றது. ஏனென்றால் கடந்த ஆண்டு கூட எங்களுடைய பிரதேசத்தில், அதாவது இலங்கையை பொறுத்த வரைக்கும் 4-5 சந்தர்ப்பங்களில் சிறிய அளவிலான வெள்ள அனர்த்தங்கள் நிகழ்ந்து இருக்கின்றது. ரிட்வா என்ற ஒரு புயலினால் மிகப்பெரிய அளவிலான பாதிப்பு நிகழ்ந்து இருக்கின்றது. ஆகவே நமக்கு அண்மித்திருக்கின்ற நாடுகளோடு ஒப்பிடுகின்ற பொழுது, மிகப்பெரிய நாடுகள் அல்லது மிகப்பெரிய நிலப்பரப்பை கொண்டிருக்கின்ற நாடுகளோடு ஒப்பிடுகின்ற அளவுக்கு எங்களுடைய நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான காலநிலை மாற்ற அச்சுறுத்தல் இருக்கின்றது என்பதை நாங்கள் யதார்த்த ரீதியாகவும் அல்லது நிகழ்வுகளின் ஊடாகவும், அதாவது எங்களுக்கு நிகழ்கின்ற நிகழ்வுகளின் ஊடாகவும் நாங்கள் உறுதிப்படுத்த முடிகின்றது. அதாவது அண்மையில் ஏற்பட்ட டிட்வா சூறாவளி போன்று எதிர்காலத்தில் இலங்கை பாரிய ஆபத்துக்கு முகம் கொடுக்குமா என்கின்ற கேள்வி எல்லோர் மத்தியிலும் பொதுவாக எழுந்திருக்கிறது. அப்படி எதிர்காலத்தில் இலங்கை இப்படியான பேரழிவுகளை எதிர்கொள்ளுமா? நிச்சயமாக. இலங்கையை பொறுத்தவரை இலங்கையில் அண்மித்த 10 ஆண்டுகளாக இந்த காலநிலை மாற்றத்தினால் ஏற்படக்கூடிய அதிதீவிர வானிலை நிகழ்வுகளின் எண்ணிக்கை தொடர்ச்சியாகவே அதிகரித்து வருகின்றது. அண்மித்த காலப்பகுதியில் கூட இந்த ஜனவரியில் நிகழ்ந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கூட ஜனவரியில் பொதுவாக இத்தகைய நிகழ்வுகள் ஏற்படுவது குறைவு. ஆனாலும் ஏற்படுகின்ற நிலைமை அண்மை காலமாக அதிகரித்து வருகின்றது. ஆகவே அண்மித்த 10 ஆண்டுகளாக இலங்கை இந்த காலநிலை மாற்றத்தினுடைய விளைவுகளால் மிக மோசமாக பாதிப்படைந்து வருகின்ற நிலைமை நாங்கள் அவதானிக்க முடிகின்றது. எதிர்காலத்தில் இந்த நிலைமை இன்னமும் தீவிரமானதாக மாற்றம் வரும். எதிர்காலத்தில் கணிப்பிடவே முடியாத, நான் மீண்டும் அதை குறிப்பிட விரும்புகின்றேன், மிக தெளிவாக கணிப்பிட முடியாத அளவுக்கு தீவிரமான வானிலை நிகழ்வுகள் தோற்றம் பெறுவதற்கான வாய்ப்புகளே இந்த காலநிலை மாற்றத்தினால் இலங்கை மீது ஏற்படுத்தப்பட்டிருப்பதை காண முடிகின்றது. அதாவது இன்னும் ஒரு கேள்வி, அடிக்கடி இலங்கை வெள்ள அனர்த்தத்துக்கு முகம் கொடுக்கின்ற ஒரு நாடாக இருக்கிறது. அதிகமான மாவட்டங்கள் வெள்ள அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனாலும் கூட இந்த வறட்சி தொடர்பாகவும் பல எதிர்ப்பு குரல்கள் இருக்கிறது. அடுத்தடுத்து வரக்கூடிய வருடங்களில் வெள்ள அபாயம் போன்று வறட்சி மக்களை நிச்சயமாக நான் பல தடவைகள் அதை குறிப்பிட்டிருக்கின்றேன். என்றால் இந்த ஆண்டு அல்லது போன ஆண்டு எங்களுக்கு அதிகளவான மழை வீழ்ச்சி கிடைத்து வெள்ள அனர்த்தங்கள் நிகழ்வதுண்டு. ஆனால் எதிர்வரும் ஆண்டுகளில் சில சமயங்களில் மழை மிக மிக குறைந்து ஒரு பெரிய வறட்சி நிலைமையை ஏற்படுத்தி ஒரு பெரிய நீர் நெருக்கடியை ஏற்படுத்துவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. உண்மையில் காலநிலை மாற்றத்தினுடைய மிகப்பெரிய பாதிப்புகள் அதுதான். அதாவது ஒன்று மிக வெள்ளமாக இருக்கும் அல்லது மிக வறட்சியாக இருக்கும். நாங்கள் எதிர்பார்ப்பது போன்று சௌகரியமான அல்லது உத்தமமான வானிலை நிகழ்வுகள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. அதே போல் க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் என்று சொல்லப்படக்கூடிய இந்த பச்சை வீட்டு விளைவுகள், இல்லையென்றால் பச்சை வீட்டு விளைவுடைய தாக்கங்கள் அதிகமாக இந்த காலநிலை மாற்றத்திற்கு ஒரு மிக முக்கியமான காரணங்களாக இருக்கிறது. அது தொடர்பாக விழிப்புணர்வு, பச்சை வீட்டு விளைவு என்றால் என்ன என்று சொல்லி சிலருக்கு தெரியாமல் இருக்கிறது. அது தொடர்பாக ஒரு விளக்கம் கொடுக்கலாமே. உண்மையில் இந்த பச்சை வீட்டு விளைவு என்பது பொதுவாகவே இந்த வளிமண்டலத்தினுடைய பல்வேறுபட்ட இயல்புகளில் ஒன்று. ஒரு இயல்பான வளிமண்டல சூழலில், இயல்பான வெப்பநிலை சூழ்நிலையில் தாவரங்கள் வளர்ச்சியடைகின்ற சூழ்நிலையை தான் நாங்கள் இந்த பச்சை வீட்டு விளைவு என்று சொல்லி சொல்வோம். பொதுவாக எங்களை பொறுத்தவரையும் இந்த பச்சை வீட்டு விளைவு என்பதனுடைய மிக பிரதானமான தாக்கம் பச்சை வீட்டு வாயுக்கள் என்ற சில வாயுக்கள் இருக்கின்றது. மாறுபடும் வாயுக்கள் அல்லது அதிகளவிலான வெப்பத்தை உறிஞ்சி வைத்திருக்கின்ற வாயுக்கள் என்று நாங்கள் குறிப்பிடுவோம். அந்த வாயுக்களில் ஏற்படுகின்ற மாற்றம் அந்த வாயுக்கள் உறிஞ்சி வைத்திருக்கின்ற வெப்பநிலையில் மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த வெப்பநிலை மாற்றம் வளிமண்டலத்தின் ஏனைய மூலக்கூறுகளில் பாதிப்பை ஏற்படுத்தி காலப்போக்கில் காலநிலை மாற்றம் என்ற ஒரு நிகழ்வை உருவாக்கும். ஆரம்ப காலத்தில் இந்த தற்போது பலரும் கதைக்கின்ற காலநிலை மாற்றம் என்பது ஆரம்ப காலத்தில் பச்சை வீட்டு விளைவு என்ற பெயரில் அழைக்கப்பட்டிருந்தது.
குறிப்பாக கார்பன் ஆக்சைட்டினுடைய அதிகரிப்பு, மெதேனுடைய அதிகரிப்பு, கந்தக ஆக்சைட்டினுடைய அதிகரிப்பு போன்றன பல்வேறுபட்ட பாதிப்புகளை ஏற்படுத்தி வளிமண்டல வெப்பநிலையில் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்ற ஒரு நிகழ்வாகவே காணுகின்றோம். அந்த பச்சை வீட்டு விளைவுகளினுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்றைய காலநிலை மாற்றம் நிகழ்கின்றது. ஏனென்றால் எந்த ஒரு பிரதேசத்திலும் காலநிலையினுடைய மிக முக்கியமான கூறாக அல்லது காலநிலையை தீர்மானிக்கின்ற மிக முக்கியமான காரணியாக வெப்பநிலை நிலவுவதுண்டு. வெப்பநிலையே ஒரு பிரதேசத்தின் மழை வீழ்ச்சிக்கும் காரணமாக அமையும், காற்று வீசலுக்கும் காரணமாக அமையும், அமுக்க வேறுபாடுகளுக்கு காரணமாக அமையும், ஈரப்பதன் வேறுபாடுகளுக்கு காரணமாக அமையும். ஆகவே வெப்பநிலையில் ஏற்படுகின்ற எத்தகைய மாற்றமும் இந்த காலநிலை மாற்றத்தை நோக்கி நகர்த்தும் அல்லது காலநிலை மாற்றத்தினால் பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற அடிப்படையில் பச்சை வீட்டு விளைவு என்பது காலநிலை மாற்றத்தினுடைய மிக முக்கியமான அடிப்படையாக இருக்கின்றது. அதே போல் ஏர் பொல்யூஷன் என்று சொல்லப்படக்கூடிய காற்று மாசு தொடர்பாக இப்போது பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அண்மைய நாட்களில் கொழும்பு அதே போல் யாழ் மாவட்டத்தில் அதிகமான காற்று மாசினால் ஏராளமானவர்கள் சுவாச நோய் சம்பந்தப்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது எதனால் யாழ்ப்பாணத்தில் ஏற்படுகிறது? அதுக்கு இரண்டு வகையான காரணங்கள் உண்டு. ஒன்று, யாழ்ப்பாணத்தில் நிலவுகின்ற உள்ளூர் காரணிகள். பொதுவாக இந்த உயிர் துணிவுகளின் எரிவுகள், குப்பைகள் எரித்தல், கண்டபடி டயர் எரித்தல் போன்ற பல்வேறு எரித்தல் செயற்பாடுகள், உள்ளூரில் நிலவுகின்ற அல்லது உள்ளூரில் பயன்படுத்தப்படுகின்ற அதிகளவிலான வாகனங்களின் விளைவாக வெளியேற்றப்படுகின்ற வாகன புகை போன்ற பல உள்ளூர் காரணிகளோடு எங்களுக்கு எல்லை தாண்டிய காரணியும் ஒரு மிக முக்கியமான அளவில் வளிமாசலுக்கு பங்களிக்கின்றது. குறிப்பாக இந்திய பெருங்கட்ட திணிவிலிருந்து வருகின்ற அதிகளவிலான தூசு துணிக்கைகள் அல்லது வளிமண்டல மாசுக்கள் எங்களுடைய பிரதேசத்தில் மிக அதிகளவிலான பாதிப்புகளை ஏற்படுத்துவதை காண முடிகின்றது. குறிப்பாக இந்த நிலைமை வடகல் பருவக்காற்று காலத்தில் தான் நிலவும். என்றால் வடகல் பருவக்காற்று காலத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னர் எங்களை நோக்கி வீசுகின்ற, குறிப்பாக யாழ்ப்பாணம் அல்லது வடக்கு மாகாணத்தை நோக்கி வீசுகின்ற காற்றுகளின் ஒரு கணிசமான பகுதி இந்தியாவினுடைய, குறிப்பாக தென்னிந்தியாவினுடைய நிலத்திணிவினூடாக எங்களுக்கு வீசும் என்பதால் அங்கிருந்து கொண்டு வரப்படுகின்ற தூசு துணிக்கைகள் அல்லது வளிமண்டல மாசுக்கள் எங்களுடைய பிரதேசத்தில் நிலைத்தின்று எங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதுண்டு. ஆனால் உண்மையில் ஜனவரி மாதத்தினுடைய முதல் வாரங்களில் மிக அதிக அளவிலான வளி மாசு நிலைமைகள் காணப்பட்டிருந்தாலும் கூட கிடைத்த மழை வீழ்ச்சி அதனுடைய அளவை கணிசமான அளவு குறைத்திருக்கின்றது குறிப்பிடலாம். அதே போன்ற எதிர்காலத்தில் மழை நாட்கள், அதாவது மழை நாட்கள் குறைவடைந்து வெப்பநிலையான நாட்கள் அதிகரிக்கும் என்று சொல்லி நீங்கள்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறீர்கள். அது தொடர்பாக சொல்லுங்கள். உண்மையில் எங்களுடைய ஆண்டு சராசரி மழை வீழ்ச்சி, உதாரணம் வடக்கு மாகாணத்தினுடைய ஆண்டு சராசரி மழை வீழ்ச்சி என்பது 1240 மில்லிமீட்டர். கடந்த 30 ஆண்டு கால காலநிலை காலத்தை பொறுத்தவரையில் எங்களுடைய ஆண்டு சராசரி மழை வீழ்ச்சி 1240 மில்லிமீட்டர். அந்த 1240 மில்லிமீட்டர் என்பது 1930ஆம் ஆண்டிலிருந்து 60ஆம் ஆண்டு வரைக்கும் 84 நாட்கள் கிடைத்திருந்தது. அதற்கு பிற்பட்ட காலங்களில் 72 நாட்கள் கிடைத்திருக்கின்றது. இப்பொழுது 58 நாட்களிலே கிடைத்திருக்கின்றது. ஆகவே இந்த ஆண்டு சராசரி மழை வீழ்ச்சி மாறாமல் மழை நாட்களின் அளவு குறைவடைவது என்பது ஒரு வெள்ள அழுத்தத்தை ஏற்படுத்துகின்ற அதே வேளை இன்னொரு புறத்தில் எங்களுடைய மிகப்பெரிய நீர்வளம் என்று அழைக்கப்படுகின்ற தரைக்கீழ் நீர்வளத்திலே மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. ஏனென்றால் எங்களுடைய பிரதேசத்தினுடைய தரைக்கீழ் நீர்வளத்தை தீர்மானிக்கின்ற மிக முக்கியமான காரணி மழை வீழ்ச்சி. இந்த மழை வீழ்ச்சியே எங்களுடைய தரைக்கீழ் நீரை மீள் சேமிப்பதற்கு உதவுகின்றது. ஆகவே அந்த தரைக்கீழ் நீர் படிப்படியாக சேமிக்கப்பட வேண்டும். அப்போ அதற்கு ஏற்ற வகையில் படிப்படியாக மழை வீழ்ச்சி கிடைக்க வேண்டும். அப்படி படிப்படியாக மழை வீழ்ச்சி கிடைக்காமல் திடீரென கிடைக்கும் அதிகளவான மழை வீழ்ச்சியும் மழை நாட்களின் குறைவு என்பதும் வெள்ள அழுத்தத்தை ஏற்படுத்தும், பெருமளவு நீர் கடல் நீரை சென்றடையும், அதே நேரம் எங்களுக்கு தரைக்கீழ் நீர் சேமிப்பு குறைவாக அமையும். ஆகவே உண்மையில் இது ஒரு சிக்கலான ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்த சங்கிலி தொடர் போன்ற ஒரு நிகழ்வு. ஆகவே இந்த மழை நாட்களின் குறைவு என்பது ஒரு காலத்தில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பினை எங்களுடைய பிரதேசத்தில் ஏற்படுத்தும். இந்த ஆண்டு அல்லது போன ஆண்டு அல்லது அண்மைத்த ஆண்டுகளில் நாங்கள் ஓரளவு போதுமான அளவு மழை வீழ்ச்சியை பெற்றிருப்பதால் அது பிரச்சனை இல்லை. ஆனால் இன்று ஒரு நாள் வடகல் பருவக்காற்று மழையற்ற வடகல் பருவக்காற்றாக அமையக்கூடும். அப்போ அந்த ஒரு சந்தர்ப்பத்தில் எங்களுடைய மிகப்பெரிய நீர்வளமும் பாதிக்கப்படும். பல பிரதேசங்கள் குடிநீரற்ற அல்லது குடிநீருக்கு மிகப்பெரிய நெருக்கடி எதிர்கொள்கின்ற பிரதேசங்களாக மாற்றம் வரும். ஆகவே காலநிலை மாற்றம் என்பது தனித்து வெள்ளப்பெருக்க மட்டுமின்றி என்றோ ஒரு நாள் ஒரு பெரிய வறட்சியையும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளை இருக்கின்றது. அதே போல் இன்னும் ஒரு கேள்வி, அதாவது காலநிலை மாற்றத்திற்கு காரணமாக இருக்கிறது இந்த பச்சை வீட்டு விளைவுகள் என்று ஏற்கனவே நாங்கள் பார்த்திருக்கிறோம். அதே நேரம் எல்னினோ லால்னினோ என்று சொல்லப்படக்கூடிய அதனுடைய தாக்கங்களும் இருக்கிறது. அது தொடர்பாகவும் சில விளக்கங்களை சொல்லுங்கள். நிச்சயமாக உண்மையில் இந்த கடற்பகுதிகள் பெருமளவுக்கு ஒன்றோடு இணைந்ததாக காணப்படுகிறது. பசிபிக் சமுத்திரம் அந்திலாந்திக் சமுத்திரத்தோடும் அத்திலாந்திக் சமுத்திரமும் இந்து சமுத்திரத்தோடும் தொடர்புற்றதாக காணப்படுகின்றது. இந்த எல்னினோ என்பது பசிபிக் சமுத்திர பிரதேசங்களில் ஏற்படுகின்ற வெப்பநிலை மாற்றம்.
வெப்பநிலை அதிகரிப்பு என்று கூறுவார்கள். அது ஒரு ஒரு சமுத்திரத்தில் மட்டும் ஒரு சமுத்திரத்தில் தோற்றம் பெற்று இன்னொரு சமுத்திர பகுதிக்கு கடத்தப்படுவதுண்டு. அது உண்மையில் வெப்ப நீரோட்டத்தோடு சேர்ந்ததாகவும் வெப்ப அலைகளோடு சேர்ந்ததாகவும் வெப்ப காற்றோடு சேர்ந்ததாகவும் இருக்கும். லானினோ என்பது வளமைக்கு மாறான குளிர் அல்லது வெப்பநிலையில் ஏற்படுகின்ற குறைவு. இந்த இரண்டுமே பசிபிக் பிரதேசங்களை தோற்றம் பெற்றாலும் மிக குறிப்பாக எங்களுடைய அண்மித்த பகுதிகள், உதாரணமாக ஆஸ்திரேலியா போன்ற பகுதிகளில் ஏற்பட்டால் கூட அல்லது தென் அமெரிக்கா போன்ற பகுதிகளில் ஏற்படுகின்ற எல்லினோ கூட எங்களுடைய பிரதேசத்துக்கு வருகை தந்து எங்களுடைய பிரதேசத்தினுடைய வானிலை தோற்றப்பாடுகளில் மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களை கொண்டிருக்கு. ஏனென்றால் இந்த வானிலை மற்றும் காலநிலையோடு தொடர்புடைய பல்வேறு எண்ணக்கருக்கள் ஒரு பிராந்தியத்தோடு மட்டும் வரையறுக்கப்பட முடியாதவை, மிகப்பெரிய அளவிலான உலகளாவிய போக்கையும் கொண்டிருக்கக்கூடியவை. ஆகவே எல்லினோ என்பது எங்களுடைய பிரதேசத்துக்கு வருகின்ற வெப்ப காற்றும் அல்லது வெப்ப நீரோட்டத்துடன் தொடர்புட்டதாக இருக்கும். அந்த வெப்ப நீரோட்டத்தோடு தொடர்புடையதாக எங்களுடைய பிரதேசத்தினுடைய வெப்பநிலை மாற்றம், குறிப்பாக சமுத்திர வெப்ப மாற்றம் ஏற்படும். சமுத்திர மேற்பரப்பு வெப்பநிலை ஏற்படுகின்ற மாற்றம், அந்த சமுத்திர மேற்பரப்பு வெப்பநிலை ஏற்படுகின்ற மாற்றம் வளிமண்டலத்தில் இருக்கின்ற மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆகவே எல்லினோ என்பது ஆரம்பத்தில் பசிபிக் சமுத்திரத்தில் அல்லது அட்லாண்டிக் சமுத்திரத்தில் உருவாகினாலும் கூட அவை சமுத்திரங்களின் நீரோட்டங்களினூடாகவும் சமுத்திரங்களின் மேலாக வீசுகின்ற பெரிய கோள ரீதியான காற்றுகளினூடாகவும் கடத்தப்படுகின்ற பொழுது எங்களுடைய பிரதேசத்தினுடைய உள்ளூர் வானிலையில் அது மிகப்பெரிய அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக சமுத்திர மேற்பரப்பு வெப்பநிலை மாற்றம்தான் மிகப்பெரிய அளவிலான தீவிர வானிலை நிலைமைகளுக்கு அடிப்படையான காரணம். உதாரணமாக சமுத்திர மேற்பரப்பு வெப்பநிலை 28°C விட அதிகரித்தால் அந்த பிரதேசம் தாளமுக்கத்துக்கான வாய்ப்பு அதிகமாக கொண்டிருக்கும். அதை மேலும் அதிகரித்தால் அந்த பிரதேசம் ஒரு சூறாவளிக்கான அல்லது புயலுக்கான வாய்ப்பை கொண்டிருக்கும். ஆகவே இந்த எல்லினோ லானினோ என்பதும் எங்களுடைய பிரதேசத்தினுடைய சமுத்திர மேற்பரப்பு வெப்பநிலைகளில் மாற்றத்தை ஏற்படுத்தி எங்களுடைய பிராந்திய மற்றும் உள்ளூர் காலநிலையிலும் மிகப்பெரிய அளவிலான பாதிப்புகளை ஏற்படுத்தும். பூகோள வெப்பமயமாதல் இப்பொழுது அதிகரித்து வருகிறது. அதிலும் குறிப்பாக ஆர்டிக், அண்டார்டிக் போன்ற பல்வேறுபட்ட கண்டங்களில் இருக்கக்கூடிய அந்த பனிப்பாறைகள் உருகலடைந்து கடல் நீர்மட்டம் அதிகரிப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கிறது. 2050 ஆண்டளவில் பல தீவுகள் மூழ்கும் என்றெல்லாம் சொல்லியிருக்கின்றார்கள். அப்படியான நேரத்தில் இலங்கைக்கு இதனால் ஆபத்துக்கள் இருக்கிறதா? நிச்சயமாக இலங்கை ஒரு தீவு என்பதனால் இலங்கையை சூழ இருக்கின்ற சமுத்திர பகுதியில் ஏற்படுகின்ற கடல் மட்ட மாற்றம் இலங்கை மிகப்பெரிய அளவில் பாதிக்கும். அண்மையில் கூட மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளின் அடிப்படையில் இலங்கையினுடைய பல கரையோரப் பகுதிகளினுடைய கடல் மட்ட மாற்றம் என்பது தொடர்ச்சியாக அதிகரித்து வருகின்ற சூழ்நிலை காண முடிகின்றது. குறிப்பாக எங்களுடைய வடக்கு மாகாணத்தின் மன்னார் மாவட்டம் மற்றும் மேற்கு கரையோரங்கள் மற்றும் வடக்கு கரையோரங்களில் பல பகுதிகள் கரையோரங்கள் நீரினால் விழுங்கப்படுகின்ற சூழ்நிலை என்பது இந்த கடல் மட்ட மாற்றத்தினுடைய ஒரு மிக முக்கியமான விளைவு என்றே பலரும் கூறுகின்றார்கள். எங்களை பொறுத்தவரையில் எங்களுடைய பிராந்தியத்தில் இந்த கடல் மட்ட மாற்றங்கள் பற்றிய மிகச் செறிவான மிக தெளிவான கற்கைகள் மேற்கொள்ளப்படவில்லை. ஆனால் உண்மையில் எங்களுடைய பிரதேசங்களில் பல பிரதேசங்கள் இந்த கடல் மட்ட மாற்றத்தினால் பாதிக்கப்பட்டு வருகின்றன. ஏனென்றால் நாங்கள் ஒரு தீவாக அமைந்திருப்பதனால் எங்களுடைய தீவை சூழ மிகப்பெரிய சமுத்திர பிரதேசம் இருப்பதனால் சமுத்திர வெப்பநிலையில் ஏற்படுகின்ற மாற்றம் அல்லது இந்த நீங்கள் குறிப்பிட்டது போன்ற இந்த ஆர்டிக் பிரதேசங்களில் அந்தார்டிக் பிரதேசங்களில் ஏற்படுகின்ற பனியுருகுவதன் விளைவாக ஏற்படுத்தப்படுகின்ற கடல் நீர் மட்ட வெப்பநிலை கடல் நீர் மாற்றம் எங்களுடைய பிரதேசத்திலும் பாதிப்பை ஏற்படுத்துகின்ற சூழ்நிலையை அவதானிக்க முடிகின்றது. இலங்கையினுடைய தென்மேற்கு பகுதிகள் மிக மோசமாக இந்த கடல் நீரிப்பினால் பாதிக்கப்படுகின்றன. பல பிரதேசங்களில் ஒரு குறிப்பிடத்தக்க தூரம் கடல் நீர் உள்வருந்து இருக்கின்றது. பல பிரதேசங்கள் கடல் நீர் அந்த நிலைமை விழுங்கி இருக்கின்றது. இதற்கு நல்ல உதாரணம் எங்களுடைய மன்னார் மாவட்டத்தினுடைய பேசாலை, வங்காளை போன்ற பகுதிகளில் இருக்கின்ற கடற்கரைகளில் பல கடற்கரை பகுதிகள் கரையோர பகுதிகள் அரிக்கப்பட்டிருக்கின்றது. உண்மையில் அனைவரும் பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விடயம் மன்னாரில் இருக்கின்ற அல்லிராணி கோட்டையோடு அண்மித்த கடல் பகுதிகளில் அரித்தல் நிகழ்ந்திருப்பதை அல்லது கடல் மட்ட மாற்றம் ஏற்பட்டிருப்பதை நாங்கள் எங்களுடைய வெற்றி கண்களால் பார்த்து அவதானித்து உறுதிப்படுத்த முடியும். அதே நேரம் இன்னொரு கேள்வி, எதிர்காலத்தில் வடமாகாணம் இந்த இயற்கை அனர்த்தங்களால் எத்தகைய பாதிப்புகளை எதிர்கொள்ளும்? நிச்சயமாக வடக்கு மாகாணம் என்பது ஒரு உணர்திறன் மிக்க புவியியல் பிரதேசம். எங்களுடைய புவியியல் எல்லைகள் ஏனைய பிரதேசங்களோடு ஒப்பிடுகின்ற பொழுது மிகவும் வேறானவை அல்லது வித்தியாசமானவை. எங்களுடைய கிழக்கு எல்லையாக வங்காள விரிகுடா காணப்படுகின்றது, மேற்கு எல்லையாக அரபிக்கடல் காணப்படுகின்றது, வடக்கு எல்லையாக பாக்கு நீரிணையும் இந்திய பெருங்கண்டமும் காணப்படுகின்றது. எங்களுடைய தெற்கு எல்லையாக வடக்கு மாகாணத்தினுடைய தெற்கு எல்லையாக வடமத்திய மாகாணமும் காணப்படுகிறது. ஆகவே எங்களுடைய புவியியல் எல்லைகள் முற்றிலும் வேறானவை. எங்களுடைய கிழக்கு எல்லை கடற்பரப்பும் மேற்கு எல்லை கடற்பரப்புமே வேறான பண்புகளை கொண்டவை. உதாரணமாக வங்காள விரிகுடா போன்று அரபிக்கடல் இல்லை, அரபிக்கடல் போன்று வங்காள விரிகுடா இல்லை. ஆகவே இரண்டும் வேறுபட்ட பண்புகளை கொண்டிருப்பதனால் எங்களை பொறுத்தவரைக்கும் பல வகைகளிலான இயற்கை அனர்த்த ஆபத்துக்களை நாங்கள் கொண்டிருக்கின்றோம். காலநிலை சார்ந்த அனைத்து அனர்த்தங்களுக்கான வாய்ப்புகளை நாங்கள் கொண்டிருக்கின்றோம். அது வறட்சி, வெள்ளம், சூறாவளி,
போன்ற அனர்த்தங்களை நாங்கள் கொண்டிருக்கின்றோம். ஆனால் எங்களுடைய தரைத்தோற்றத்தின் அடிப்படையில் நாங்கள் உண்மையில் நிலச்சரிவுக்கான வாய்ப்பை கொண்டிருக்கவில்லை. அது ஒரு மிகப்பெரிய ஆறுதல். அதை தவிர்த்து ஏனி எல்லா வகைகளிலான இயற்கை அனர்த்தங்களுக்குரிய வாய்ப்புகளை எரிமலை அதுகள் எல்லாம் இல்லை. நிலநடுக்கம் இன்று வரைக்கும் ஏற்படவில்லை. ஆனால் பெருமளவுக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் சுனாமி அனர்த்தங்களுக்கான வாய்ப்புகளும் இந்த வானிலை அல்லது காலநிலை சார்ந்த அனர்த்தங்களுக்கும் நீரியல் சார்ந்த அனர்த்தங்களுக்குமான வாய்ப்புகளை நாங்கள் கொண்டிருக்கின்றோம். இவற்றுக்கு மேலதிகமாக தொற்று நோய்கள் அல்லது காட்டுத்தீ போன்றதுக்கான வாய்ப்புகளை நாங்கள் கொண்டிருக்கின்றோம். அதேவேளை காலநிலை மாற்றங்கள் எதிர்காலத்தில் ஏற்படாமல் இருக்க, இல்லை என்றால் அதை குறைத்து கொள்ள நாங்கள் முன்னெடுக்க வேண்டிய நடவடிக்கைகள், இல்லை என்றால் காலநிலையை எவ்வாறு மனிதர்கள் அல்லது இலங்கை நாட்டு மக்கள் சாதகமாக பயன்படுத்த முடியும்? காலநிலை பொறுத்தவரையில் உண்மையில் நாங்கள் ஒரு நாளில் அதை நிறுத்த முடியாது. ஆனால் மக்கள் காலநிலை மாற்றம் பற்றிய விடயங்களை தெளிவடைந்து கொண்டு அதற்கு ஏற்ற வகையில் தங்களை இயல்பாக்கமாக்க மேற்கொள்வதனூடாக காலநிலை மாற்ற பாதிப்புகளை கணிசமான அளவு குறைத்துக் கொள்ளலாம். நான் முதலில் குறிப்பிட்டது போல காலநிலை மாற்றத்தை உடனடியாக நிறுத்த முடியாது. ஆனால் மக்கள் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு ஏற்ற வகையில் தங்களை தகவமைத்துக் கொள்வதனூடாக பாதிப்புகளினுடைய அளவை குறைக்கிறார். குறிப்பாக விவசாய, மீன்பிடி மற்றும் பொதுத்துறை சார்ந்தங்களுடைய மக்கள் இந்த காலநிலை மாற்றம் தொடர்பான விடயங்களை பற்றி போதுமான விழிப்பாகவும் அதற்கு ஏற்ற வகையிலும் தங்களை தகவமைத்துக் கொள்வதனூடாக அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்க முடியும். மிக முக்கியமாக எங்களுடைய விவசாய பருவத்திலும் காலநிலை பருவத்திலும் ஒரு பெரிய வேறுபாடு காணப்படுகின்றது. ஆகவே அதற்கு ஒத்திசைவான வகையில் நாங்கள் எங்களுடைய காலநிலை பருவத்தை நாங்கள் இத்தகைய மாற்றங்களை ஏற்படுத்த முடியாது. ஆனால் எங்களுடைய விவசாய பருவத்தில் நாங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தி அதற்கேற்ற வகையில் நாங்கள் எங்களுடைய விதைத்தல் மற்றும் அறுவடை செயற்பாடுகள் அதற்கேற்ற வகையில் நாங்கள் மேற்கொள்ள முடியும். இதற்கு மேலதிகமாக இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை முறைக்காக நாங்கள் தொடர்ந்தும் எங்களுடைய பிரதேசங்களில் காலநிலை மாற்றத்துக்கு பங்களிப்பு செய்கின்ற செயற்பாடுகளை தனித்துக் கொள்ள வேண்டும் அல்லது குறைத்துக் கொள்ள வேண்டும். இதற்கு எல்லாவற்றிலும் சிறப்பாக மக்கள் இந்த காலநிலை மாற்றம் என்பது எங்களுடைய மிக முக்கியமான பிரச்சனை என்ற விடயத்தை ஏற்றுக்கொண்டு அதற்கு ஏற்ற வகையில் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். உண்மையில் என்னை பொறுத்தவரையில் இந்த உலகத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய தடுப்பு முறை அல்லது பாதுகாப்பு முறை என்பது விழிப்புணர்வு. மிகச்சரியான விழிப்புணர்வு மிகப்பெரிய அளவிலான பாதிப்புகளை குறைக்கும். உதாரணமாக நான் குறிப்பிடுகின்ற அதே விடயத்திற்கு இங்கேயும் வருகின்றேன். மிக வேகமாக சென்றால் விபத்து நேரும் என்பது ஒரு எச்சரிக்கை. ஆனால் அது வேகமாக சென்ற எல்லா சந்தர்ப்பத்திலும் விபத்து ஏற்படும் என்று சொல்ல முடியாது. ஆனால் வேகமாக சென்றால் பெருமளவு விபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் எங்களுக்கு இருக்கின்ற. ஆகவே இந்த தெளிவும் இந்த விழிப்புணர்வும் எங்களுக்கு எப்பொழுதும் இருந்தால் இந்த வானிலை சார்ந்த அனர்த்தங்களில் இருந்து நாங்கள் எங்களை பாதுகாக்க முடியும். உலகளாவிய ரீதியிலான பல நாடுகள் உண்மையில் இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய சூறாவளி என்று அழைக்கப்பட்ட மெலிசா சூறாவளி 180 கிலோமீட்டர் மணிக்கு 180 கிலோமீட்டர் வேகத்தில் 180க்கும் 240 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசிய பொழுதும் கூட பாதிப்புகள் மிக குறைவாக இருந்தமைக்கான காரணம் என்னென்றால் மிக துல்லியமாக எதிர்வு கூறி மிகச் சரியான விழிப்புணர்வை பெற்றிருந்தார்கள். ஆகவே அந்த விழிப்புணர்வு என்பது எங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கணிசமான அளவு குறைக்கும். ஜப்பானில் அடிக்கடி நிலநடுக்கம் நிகழ்வுண்டு, ஆனால் இழப்புகள் இல்லை. ஏனென்றால் மக்கள் அதற்கு ஏற்ற வகையில் தங்களை தயார்படுத்தி போதுமான விழிப்புணர்வோடு இருக்கிறார்கள். சீராபூஞ்சியில் அல்லது மவுசின்ராமில் ஆண்டு முழுவதுமே 3500-4000 மில்லிமீட்டருக்கு மேலதிகமாக மழை வீழ்ச்சி கிடைக்கும். ஆனால் வெள்ள நிகழ்வுகள் ஏற்படுவதில்லை, மக்கள் அதற்கு பாதிக்கப்படுவதும் இல்லை. ஏனென்றால் மக்கள் அதற்கேற்ற வகையில் தங்களை தயார்படுத்தி வைத்திருக்கின்றார்கள். ஆகவே மிகச்சிறந்த விழிப்புணர்வும் மிகச்சிறந்த தயார்படுத்தலுமே ஒரு அனர்த்தத்திலிருந்து எங்களை பாதுகாப்பதற்கான வழிமுறைகள். ஆகவே வடக்கு மாகாண மக்கள் தங்களுக்கு சாத்தியமான அல்லது தங்களுக்கு நிகழக்கூடிய சாத்தியமான அனர்த்தங்கள் தொடர்பான போதுமான விழிப்புணர்வையும் எச்சரிக்கையையும் தயார்படுத்தலையும் கொண்டிருந்தால் இந்த அனர்த்தங்களை மிக இலகுவாக அதே சமயம் வெற்றிகரமாக கடந்து செல்லலாம். அதே போல் இன்னும் அவர்கள் பீதிகள் தான் இருக்கிறார்கள் மக்கள். இனி வரக்கூடிய நாட்களில் டிட்பா போன்ற இன்னும் பல பேரழிவுகளை நாங்கள் சந்திக்க போகின்றோமோ இல்லையான்னு சொல்லி அதிகமாக உங்களுடைய முகநூல் பக்கத்தினுடைய பதிவுகளை தான் பார்த்து விழிப்படைந்து கொண்டிருப்பதை நாங்களே சொல்லிக்கொள்ளலாம். உங்களுடைய காலையில் எழுந்தால் என்ன நாட்டு நிலைமை என்று சொல்லி உங்களுடைய முகநூலை பார்த்துத்தான் அதற்கு பிறகு மற்ற வேலைகளை ஆரம்பிப்போம். அந்த அளவுக்கு ஒரு விழிப்புணர்வு பதிவுகளை நீங்கள் ஒவ்வொரு நாளும் இட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அதற்கு நன்றிகள் சார். அதேவேளை இன்னும் ஒரு கேள்வி இருக்கிறது. இப்போது 15ஆம் தேதி வரைக்கும் மழை நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்ற எதிர்வு கூறியிருக்கிறீர்கள். அதற்கு பிறகு இந்த வருடம் 2026ஆம் ஆண்டு வேறு ஏதும் அர்த்தங்கள், மழை வெள்ளம் அப்படியான அர்த்தங்கள் ஏதும் இடம்பெறுமா? உண்மையில் 2026ஆம் ஆண்டு எங்களை பொறுத்தவரைக்கும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை பொறுத்தவரையும் பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் இடையிடையே மழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. ஆனால் நீங்கள் குறிப்பிட்டது போல் 15ஆம் தேதி பொங்கல் அன்று மழை இல்லாமல் இருக்கும். பெருமளவுக்கு வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் எங்காவது ஒரு இடத்தில் சிறிய தூறல்கள் இருக்கலாம்.
ஆனால் பெருமளவுக்கு ஓரளவுக்கு தெளிவான வானிலையே நிலவும். ஆனால் 16ஆம் தேதிக்கு பின்னர் மீண்டும் சில இடங்களில் மிதமான மழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த நிலைமை பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். அதற்கு பின்னர் எங்களுக்கு உண்மையில் மார்ச்சில் எங்களுக்கு முதலாவது இடைப்பருவ காலத்திலும் மழை கிடைப்பதுண்டு. ஆனால் இந்த புயல் நடக்குமா, டித்வா போன்ற புயல் இருக்குமா என்ற விடயங்களை நாங்கள் இப்பொழுது கூற முடியாது. அது உண்மையில் அது போன்ற விடயங்களை நாங்கள் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் கூற முடியும். ஆனால் ஒரு நீண்ட கால முன்னறிவிப்பின் அடிப்படையில் கூற முடியாது. இறுதியாக ஒரு கேள்வி, அதாவது உங்களுடைய எதிர்வு கூறலுக்கு எதிரான கருத்துக்கள் சமூக வலைத்தளங்களில் வருத்து வருகிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் எதிர்வு கூறிய சில விடயங்கள் நடப்பதில்லை என்கின்ற விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகிறது. இதற்கெல்லாம் நீங்கள் கூறக்கூடிய பதில் என்ன? உண்மையில் அதில் இருக்கின்ற மிகப்பெரிய எனக்கு ரெண்டு விடயங்கள் இருந்தது. இது நான் உண்மையில் ஒரு ஒரு இந்த முகநூல் பதிவுகளினுடைய அலசி ஆராய்தலினூடாக நான் சில விடயங்களை தெரிந்து கொண்டு இது ஒரு திட்டமிடப்பட்ட சதியா என்ற சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் நான் 12ஆம் தேதி வரைக்கும், நேற்று நள்ளிரவு வரைக்கும் தான் திரட்டிய மழை வீழ்ச்சி பற்றி எதிர்வு கூறலை மேற்கொண்டிருந்தேன். ஆனால் நான் எதிர்வு கூறிய அடுத்த நாளே இது நடக்காது என்ற ஒரு நிலைமை உருவாக்கியிருந்தார்கள். சில பேர் அரசாங்கத்துக்கு எதிராக நான் செயற்படுகின்றேன் அல்லது டித்வா புயலில் சொன்னேன், என்னை தூக்கி பிடித்தார்கள் என்ற அந்த ஒரு காழ்ப்புணர்வுடன் பதிவிட்டதையும் காண முடிகின்றது. ஆகவே இதற்கு பின்னால் ஏதாவது ஒரு திட்டமிடப்பட்ட வேலை திட்டம் அல்லது திட்டமிடப்பட்ட நிலையம் இருக்கின்றதா என்று நான் அறிந்து கொள்ள முடிகின்றது. ஆனால் என்னை பொறுத்தவரையும் எனக்கு இருக்கின்ற மிகப்பெரிய ஆறுதல் என்னுடைய மக்கள். நான் நினைக்கிறேன், முகநூலை திறக்கின்ற பொழுது ஒரு 5 பேர் எனக்கு எதிரான கருத்தை கூறியிருந்தால் 95 பேர் எனக்கு ஆதரவான கருத்துக்களை கூறுவார்கள். ஏனென்றால் என்னை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு தெரியும் நான் அவர்களுடைய நலன் கருதித்தான் அந்த பதிவுகளை இட்டேன் என்பது. நான் இதில் எனக்கு எந்த விதமான குற்ற உணர்ச்சியும் கிடையாது. நான் எப்பொழுது குற்ற உணர்ச்சிக்கு ஆளாவேன் என்றால், மழை வராது, நீங்கள் பயப்படாமல் இருக்கலாம் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய வெள்ளம் நிகழ்ந்து மிகப்பெரிய அளவிலான விவசாய பாதிப்புகள் நிகழ்ந்து சில சமயம் உயிரிலும் போயிருந்தால் தான் நான் கவலைப்பட வேண்டும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய மழை உண்மையில் நிலவி பெரிய மழைக்குரிய வாய்ப்பு இருந்தது. அதை நான் மக்களுக்கு சொல்லியிருந்தேன். சில சமயங்களில் என்னுடைய சொல்லாடல்கள் அல்லது நான் பயன்படுத்திய பதங்கள் மக்களை சில சமயம் பதட்டத்துக்குள்ளாக்கி இருக்கலாம். வானிலை நிகழ்வுகளை வெற்றி கொள்ளலாம். சில நிகழ்வு உதாரணமாக நிலநடுக்கம் நிகழ்ந்தால் வெற்றி கொள்ளவே முடியாது. ஆனால் வானிலை நிகழ்வுகளை பொறுத்த வரைக்கும் மிகச் சிறப்பாக வெற்றி கொள்ளலாம். ஆகவே அதை வெற்றி கொள்வதற்கு மக்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்று 13ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய தயார்படுத்தலால் என்னுடைய இந்த பொருளட்டமாகியது அல்லது நீங்கள் இப்படி சொன்னதால் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது. ஒரு சிலர் கூறுகிறார்கள் தாங்கள் பயணங்கள் மேற்கொள்ள திட்டமிட்டிருந்தோம், அதனை மேற்கொள்ள வேண்டும். அப்படி ஒரு சிலர் கூறுகிறார்கள் தவிர, ஆனால் பெரும் பாதிப்பு நிகழ்ந்ததாக ஒருவரும் சொல்லவில்லை. ஆனால் நான் எதிர்பார்த்தது போன்று மழை அமைந்திருந்தால் அதனுடைய பாதிப்புகளும் மக்களுக்கு குறைவாக இருந்திருக்கும். மக்கள் அதற்கேற்ற வகையில் தங்களை தயார்படுத்தி இருந்தார்கள். எப்பொழுது பிரச்சனை என்றால், டித்வா புயல் போன்று ஒரு மிகப்பெரிய அளவிலான இறப்புகள் நிகழ்கின்ற பொழுது அதை முன்கூட்டி எதிர்வு கூறாமல் இருந்தால்தான் குற்ற உணர்ச்சிக்கும் அல்லது ஒரு கவலைக்கும் ஆளாக வேண்டியிருக்கும். போதுமான அளவுக்கு முன்னெச்சரிக்கை வழங்கப்பட்டு மக்களுக்கு பாதிப்பு நிகழவில்லை, அனர்த்தமும் நிகழவில்லை என்றால் சந்தோஷம் தான் பட வேண்டும். ஆனால் சிலர் கவலைப்படுகிறார்கள், எனக்கு விளங்கவில்லை. ஏன் அவர்களுக்கு அந்த நிகழ்வு நடந்திருந்தால் அவர்கள் அதன் மூலம் நன்மை பெற்றிருப்பார்களா என்று எனக்கு தெரியவில்லை. ஏன்னா நான் நினைக்கிறேன் அப்படி தான் பார்க்குறேன். உண்மையாக ஒரு பெரிய ஒரு அழிவு நிகழப்போகுது என்று சொல்லி அந்த அழிவு நிகழவில்லை, நாங்கள் தயாராக இருந்தோம். நிகழவில்லை என்றால் சந்தோஷமாகத்தான் இருக்க வேண்டும், நல்ல காலம் நாங்கள் தப்பி விட்டோம் என்று. ஆனால் பலர் நான் சொன்னதால் புலை அப்படி நடக்கலை என்றால் நடக்கணும் என்று எதிர்பார்த்தவர்கள் போன்று நிலைமை இருக்கின்றது. அல்லது நடப்பதனால் அவர்கள் சில சமயம் நன்மை அடைந்திருக்கக்கூடும், அந்த நிலைமைகள்லாம் இருக்கின்றது. ஆகவே என்னை பொறுத்தவரையும் என்னுடைய தயார்படுத்தலில் நான் மக்களை பாதுகாக்கிறதும் உண்மையில் அவர்கள்தான் எனக்கு இன்று வரைக்கும் ஆதரவை தந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள்தான் என்னை எல்லா தளங்களிலும் தூக்கி வைத்திருக்கிறார்கள். இந்த சவால்கள் எனக்கு புதியவை அல்ல. 2016ஆம் ஆண்டிலிருந்து இந்த 2026ஆம் ஆண்டு நான் 10 வருடமாக வானிலை முன்னறிவிப்பு மேற்கொண்டிருக்கின்றேன். இலங்கையில் ஒரு வளிமண்டலவியல் திணைக்களத்துக்கு தவிர்த்து ஒரு தனியார் வானிலை முன்னறிவிப்பை வெளியிட்டது நான் ஒருவர் தான் ஆரம்பத்தில். இப்பொழுது பலர் படுகின்றார்கள். அன்றிலிருந்து இன்று வரை எனக்கு இந்த சவால்கள் புதியவை அல்ல. ஆனால் எனது அன்புக்குரிய மக்கள் இருக்கின்றார்கள். ஒவ்வொரு நாளும் நான் ஆயிரக்கணக்கான தொலைபேசி அழைப்புகளை மேற்கொள்ளுவேன். நான் மழை வரும் என்ற ஒரு விடயம் அறுவடை செய்ய போகிறார்கள் தெரிஞ்சால் நான் உடனடியே பதிவிடுவேன், கவனமாக பார்த்து அறுவடை செய்ய வேண்டும் என்று. ஏனென்றால் பல விவசாயிகள் எனக்கு தொலைபேசி மூலம் தனித்தும் அல்லது என்னுடைய பதிவுகளின் அடிப்படையிலும் தங்களுடைய விவசாய மீன்பிடி செயற்பாடுகளை மேற்கொள்கின்றார்கள். உண்மையில் இந்த வளமையாக ஒரு மீனவராவது டித்வா புயலின் பொழுதும் கூட 1-2 மீனவர் பண்ணைக்கடலில் இறந்திருந்தார். ஆனால் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் பொழுது ஒருவர் கூட கடலுக்கு செல்லவும் இல்லை, ஒரு சின்ன பிரச்சனை கூட ஒரு நிகழவில்லை. இதன் முன்னறிவிப்பினாலும் ஒருவருக்கு ஒரு சிறு காயம் கூட ஏற்படவில்லை, அந்த நிகழ்வு நடந்ததினாலும் ஒரு பாதிப்பும் இல்லை. ஆனால் பிரச்சனை என்னவென்றால், நான் 7ஆம் தேதி முன்னறிவிப்பு செய்தது 12ஆம் தேதி வரைக்கும்.
8ஆம் தேதியே ஒரு சிலர் வலைத்தளத்தில் மிக மோசமாக விமர்சிக்க தொடங்கியிருந்தார்கள். ஆகவே இதற்கு பின்னால் ஏதாவது திட்டமிட்ட சதிகள் இருக்கலாமா என்ற ஒரு ஐயப்பாடும் எனக்குள் இருக்கின்றது. ஆனால் எனக்கு இருக்கின்ற மிகப்பெரிய திருப்தி என்னவென்றால் மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் அந்த நிலைமையை சொன்னேன். மிக வேகமாக செல்லாதீர்கள், விபத்தை சந்திப்பீர்கள் என்று சொல்வது போன்றுதான் ஒரு பெரிய அளவிலான மழை பெற இருக்கின்றது. ஆகவே அதற்கு தயாராக இருங்கள் என்று சொல்லியிருக்கிறேன். நான் மக்களை தயார்படுத்தாமல் இருந்து அந்த நிகழ்வு நிகழ்ந்தால் நான் கவலைப்பட வேண்டும். ஏனென்றால் நான் மழை ஒரு உதாரணமாக நான் 50 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி கிடைக்கும் என்று சொல்லி ஒரு 250 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி கிடைத்திருந்தால் தான் மக்களுக்கு பாதிப்பாக இருந்திருக்கும். 500 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி கிடைக்கும் என, அதுவும் திரட்டிய மழை வீழ்ச்சி என்ற கருத்தை தான் குறிப்பிட்டேன். அந்த திரட்டிய மழை வீழ்ச்சியினுடைய கணக்கை இன்றுதான் யாராவது கேள்விக்குட்படுத்தலாம். ஏனென்றால் நான் கூறியது 8ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரைக்குமான திரட்டிய மழை வீழ்ச்சி என்றப்போ 8ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரைக்குமான திரட்டிய மழை வீழ்ச்சி கிடைக்கவில்லை என்று 13ஆம் தேதி தான் விமர்சிக்க வேண்டும். ஆனால் ஒரு 7ஆம் தேதி விமர்சிக்க கொடுக்கிட்டார். நான் முன்னிறுத்தல் செய்ய அப்போ இதுக்கு பின்னால் இருக்கின்ற ஏதோ ஒரு விடயத்தை என்னால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. ஆனாலும் மக்கள் பாதிக்கப்படவில்லை. அது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதல், மிகப்பெரிய நன்மை. நான் மக்களுக்காக எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த சவாலையும் எதிர்கொண்டு இந்த வானிலை முன்னறிவிப்பை தொடர்ந்து செய்வேன். தொடர்ச்சியாக உங்களுடைய சேவை இந்த நாட்டுக்கு தேவை என்கின்ற அடிப்படையில் நாங்கள் உங்களுக்கு உங்களுடைய நீண்ட ஆய்வுகளுக்காக பிரார்த்திப்பதோடு இறை வேண்டுதல்களையும் சமர்ப்பித்துக் கொண்டு இன்றைய நாளிலும் எங்களோடு இணைந்திருந்தார் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய புவியத்துறை தலைவர் சிரேஷ்ட விரிவுரையாளர், அது மட்டுமல்ல பேராசிரியர் நாகமுத்து பிரதீப் ராஜா சார் அவர்கள் நிறைய விடயங்களை பேசியிருந்தார். தெரியாத நிறைய விஷயங்களுக்கு விளக்கம் தந்திருந்தீர்கள். ரொம்ப நன்றி ஐயா, நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு. நன்றி, வணக்கம். மற்றொரு காலச்சக்கரத்தில் மற்றொரு நேர்காணலில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் தயா. வணக்கம் நேர்களே.